ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக ஒரு பெண் என் முன்னால் நின்று ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறாள். என் குழந்தையே, அந்த பெண் வைத்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. இந்த வேண்டுதலை அவர் எதற்காக வைத்துள்ளார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது மட்டுமல்லாமல் அவர் யார், அவர் எதற்காக என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தி வாய்ந்த மாற்றங்களை உனக்கு கொடுக்க போகின்றது. இந்த நேரத்தில் உனக்காக அதுவும் ஒரு பெண் என் முன்னால் வந்து வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ அதை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஒருவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெண் மிகவும் அதிகமான பங்கு வகித்திருப்பார். என் தங்க குழந்தையே, அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன் முன்னேற்றத்திற்கு ஒரு காரணமாக ஒரு பெண் இருந்திருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையின் தோல்விக்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம். என் தங்க குழந்தையே, இப்பேற்பட்ட ஒரு பெண்தான் உனக்காக இப்படி ஒரு வேண்டுதல் என் முன்னால் வைத்திருக்கின்றார். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது என் குழந்தையே. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி ஒரு நாளும் நீ தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் கண்டு நீ தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றி நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதெல்லாம் கெட்டதாக மாறிவிடும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு விலகி சென்று விடுகிறது. நீ பெரும்பாலும் மெத்தன மனப்போக்கில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்காக ஒரு பெண் வந்து என்னிடத்தில் மெய்யுருகி கண்ணீர் சிந்தி வேண்டுதல் வைத்தார். அவர் என்ன வேண்டுதல் வைத்திருக்கின்றார் தெரியுமா? என் தங்க குழந்தையே, அந்த பெண்ணானவள் உனக்கு மிகவும் நெருக்கமானவள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிகமாக அக்கறை கொண்டவள். அந்த பெண் உன்னை பற்றி நினைத்து மனம் சோர்ந்து கிடக்கின்றார். மனம் வேதனைப்படுவது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றாள். என் தங்க குழந்தையே, அந்த பெண் என்னென்ன நினைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணார பார்த்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் விரும்பிய ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தையாவது உனக்கு கொடுக்க வேண்டும், உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பினை கொடுக்கவில்லை. உன்னுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் அவர்களால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடிவதில்லை. என் தங்க குழந்தையே, சரியான நேரத்தில் இந்த தாயானவள் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும்? இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா? என் தங்க குழந்தையே, யார் உன் மீது அதிகமான அக்கறை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் அவர்கள் அதிகமான ஈடுபாடுகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பது உன்னால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? என் தங்க குழந்தையே, அவர்கள் வேறு யாரும் இல்லை, உன்னை பெற்ற உன் தாய்தான். என் தங்க குழந்தையே, எப்பொழுதோ நீ செய்த தவறுகளால் உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு
நம் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று நினைத்து என் குழந்தை மனவேதனை அடைவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறது. என்னால் இதனை பார்க்கவே முடியவில்லை. இப்படி உன் வாழ்க்கையை அவர்கள் வெறுத்து கொண்டிருப்பதை உன் தாயால் மட்டும் எப்படி காண முடியும்? அவர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? என் தங்க குழந்தையே, எனவேதான் என்னிடம் வந்து உனக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி நினைத்து கொண்டு நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உன்னுடைய தாயை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் தாய் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ நினைக்கின்றாய், யாருமே நம் மீது அதிக அக்கறை காட்டவில்லை, நம் வாழ்க்கையை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. யார் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கினாலும் உன்னை பெற்ற தாயானவள் ஒரு நாளும் உன்னை ஒதுக்கிவிட மாட்டாள். ஒருவேளை நீ செய்கின்ற தவறுகளால் உன்மீது வெறுப்பினை காட்டலாம். நீ கேட்காமல் நடந்து கொள்கின்ற சில விஷயங்களில் அவர்களுக்கு மனவேதனை அடையலாம். ஆனாலும் ஒரு நாளும் உன்னை எந்த ஒரு விஷயத்திலும் யாரிடத்திலும் அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. யாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றி அவர்கள் தவறாக பேசியதும் கிடையாது. என் தங்க குழந்தையே, அப்படித்தான் அவர்கள் இதுநாள் வரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, அவர்களை பற்றி தவறான எண்ணங்களை ஒரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொள்ளாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, என்னுடைய வாழ்க்கை என்றுமே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எதிர்காலத்திற்கு இவர்கள் எதையுமே சேமித்து வைக்கவில்லை. ஒருவேளை இவர்கள் எனக்காக சேமித்து வைத்திருந்தால் கூட நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டிருக்க மாட்டேன் என்று நீ உன்னுடைய பெற்றோர்கள் மீது பழி சுமத்துகிறாய். என் தங்கமே, அவர்கள் ஒன்றும் உன் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று சேமிக்காமல் இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு சேமிப்பினை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அன்று அவர்கள் சேமித்திருப்பார்கள். ஆனால் இன்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை உன்னிடத்தில் செய்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளும் எதையும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த தவறை நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். நாங்கள் தான் என் எதிர்கால தேவைக்கு எந்த ஒரு சேமிப்பையும் செய்யவில்லை. என்னுடைய பிள்ளைகளாவது புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய எதிர்காலத்திற்கு எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது. எப்பொழுதும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது. அவர்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் இந்த தாயானவளிடம் நாள்தோறும் கண்ணீர் உருகி வேண்டுதல் வைத்துள்ளார்கள். உன்னை பெற்ற தாயானவள் உன்னை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் உன்னுடன் இருப்பது எவ்வளவு உண்மை என்று நம்புகின்றாயோ அதே அளவிற்கு இந்த விஷயத்தை நீ நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையின் மீது அவர்கள் அந்த அளவிற்கு கொண்டிருக்கும் அன்பு அவ்வளவு பெரியது. என் தங்க குழந்தையே, இது உண்மை. நீ கஷ்டப்பட்டு விடக்கூடாது, காயப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபொழுதும் நீ மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டு ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைய விடியலில் வேண்டுமென்றே ஒருவர் மீது
ஒருவர் உன்மீது வீண் பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். என் குழந்தையே, அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த அம்மா சொல்வதை கேட்டு இவர்களிடத்தில் எல்லாம் நிச்சயமாக நீ கவனமாக இருந்துவிட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை பாதுகாத்துக் கொள்வாய். என் தங்கமே, உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை நிச்சயமாக பயமுறுத்துவதற்காக அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலுமே கூட எல்லா விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள உன்னுடைய மனது எப்பொழுது உடன்படுகின்றதோ அப்பொழுது சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய் என்ற அர்த்தம். அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று அர்த்தம். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்க குழந்தையே, நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு அம்மா கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரியும். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண், உன்னுடைய இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இதனை செய்ய போகின்றாள். என் தங்கமே, சில காலமாகவே அவர்களினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தான் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது கிடையாது. அவர்களினுடைய செயல் மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்குமோ என்று கூட சிந்திப்பது கிடையாது. மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது, அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க முடியும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மன ஆறுதல்களை காண ஆரம்பிக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய பேச்சுவார்த்தைகள் கூட உன்னோடு சற்று குறைந்து விட்டது. இது உனக்கு தெரியாமல் இல்லை. ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அத்தனை பொய்யானது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது இல்லை. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கோ இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடுமோ என்று சொல்லிதான் அப்பட்டமாக பொய்யை பேசுகின்றார்கள். இதை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே, அவர்களை நம்பியது நீதானே, இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே. என் பிள்ளையே, யாராகவே இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்று நமக்கே தெரியாது. ஆனால் சற்றென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது. மாறாக என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ அவர்களை பற்றி மட்டுமே நீ யோசித்து சரியாக கணித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் அவர்கள் அதற்கு மாறாக உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டிக்கொண்டு உன்னை தவறாக பேசுகின்றார்கள். அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும் அவர்கள் அதனை சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருக்கின்றது அல்லவா? உன் அம்மா சொல்வதை நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது
அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றாய். நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் 1க்கு 2ஆக மாற்றி பேசி உன்னை தவறாக திரித்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, இவர்களை இப்படியெல்லாம் செய்து கொண்டு இப்படியெல்லாம் நடத்தி அதனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். ஏனென்றால் நீ செய்வது ஒன்றாக இருக்கும், இவர்கள் பேசுவது வேறொன்றாக இருக்கும். இவர்கள் அதனை அப்படியே மாற்றி பேசுவதும் வீண் பழி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், இவர்கள் பேசுவதை தான் மற்றவர்கள் நம்புவது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. எவ்வளவோ தவறுகளை இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இவர்களையெல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. இவர்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் எடுபடாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாமே பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக முக்கியமான விஷயம். இந்த தாயானவள் அதனை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும், யாரும் உன்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்று இவர்கள் இப்பொழுது சிந்திக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரும். ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்கமே, நீ காரணம் இல்லாமல் அந்த மாய வலைக்குள் சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும். கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்காமல், வேதனை வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல், எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் ஒருபொழுதும் இவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று நல்லது செய்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாக திருத்தி விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள். இதனால் இப்பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வது நல்லது. அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நிச்சயமாக என் தங்கமே, உன் வாயிலிருந்து உண்மையான அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம். என் குழந்தையே, உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பழி சுமத்தி உன் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய வலையில் எல்லாம் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது. நீ எதை செய்தாலும் அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும், வெளிப்படையாகவே பேச வேண்டும். யாரிடத்திலும் குற்றம் குறைகளை காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் எப்பொழுதுமே நீ உண்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்துவிடக்கூடாது. முக்கியமாக என் குழந்தையே, உன் குடும்ப விஷயங்களை இது போன்ற பெண்களிடத்திலே நீ பகிர்ந்து கொள்ளவே கூடாது.
அதனால்தான் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீ எப்பொழுது எந்த விஷயங்களையெல்லாம் திருத்தி பேச வேண்டும், உன்னை அவமானப்படுத்த வேண்டும், உன் மீது வீண் பழி சுமத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நீ சரியான